வருணன் திரை விமர்சனம். ராதாரவி, சரண்ராஜ், துஷ்யந்த், ஜெயபிரகாஷ், கேப்ரிலா, ஹரிப்ரியா, பிரியதர்ஷன், ஜீவா ரவி, மகேஸ்வரி மற்றும் பலர் நடிப்பல ஜெயவேல் முருகன் இயக்கத்துல போபோ சசியின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் வருணன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பகுதியில் தண்ணீர் கேன் விற்பனை செய்யும் இரண்டு தரப்பினருக்கும் இடையே தொழில் ரீதியான போட்டி ஏற்படுகிறது. நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மோதல் இல்லாமல் தொழில் செய்து வந்தாலும் அவர்களிடம் வேலை செய்யும் இளைஞர்கள் அடிக்கடி மோதலில் ஈடுபடுகிறார்கள். மறுபக்கம் காவல்துறை அதிகாரி தண்ணீர் கேன் நிறுவனத்தில் முதலீடு செய்து சம்பாதிக்க முயற்சிக்கிறார். இதன் காரணமாக இரு தரப்பினருக்குமான தொழில் போட்டி பெரும் பகையாக உருவெடுக்க, அதனால் அவர்களது வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை சொல்வதே வருணன். தண்ணீர் கேன் நிறுவனம் நடத்துபவர்களாக நடித்திருக்கும் ராதாரவி மற்றும் சரண்ராஜ் அனுபவமான நடிப்பு மூலம் படத்திற்கு அடையாளமாக பணித்திருக்கிறார்கள். ஹீரோவாக நடித்திருக்கும் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் மற்றும் ஹீரோனியாக நடித்திருக்கும் கேப்ரிலா கதாபாத்திரத்துக்கு ஏற்ப கச்சிதமாக நடித்திருக்கிறார்கள். மற்றொரு ஹீரோனியாக நடித்திருக்கும் பிரியதர்ஷன் மற்றும் ஹரிப்ரியா ஜோடிக்கும் வழக்கமான வேலைதான் என்றாலும் அதை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். வில்லனாக நடித்திருக்கும் சங்கர்நாக் விஜயன் கவனம் ஈர்க்கும்படி வில்லத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் சந்தோஷ் லைவ் லொகேஷன்களில் கேமராவை சுழல வைத்து காட்சிகளை வேகமாக பயணிக்க வைத்திருக்கிறார். கிளைமேக்ஸ் சண்டை காட்சியை படமாக்கிய விதம் வியக்க வைக்கிறது. இசையமைப்பாளர் போபோ சசியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. எஸ். ரமணா கோபிநாத்தின் வசனத்தில் இருக்கும் ஆக்ரோஷமும் பில்டப்பும் திரைக்கதையில் இல்லை. எழுதி இயக்கியிருக்கும் இயக்குனர் ஜெயவேல் முருகன் தண்ணீர் தொழிலை மையமாக வைத்து திரைக்கதை அமைத்திருப்பதாக சொல்லிவிட்டு அதை பற்றி எந்த ஒரு தகவலையும் படத்தில் வைக்காமல் தண்ணீர் கேன் போடும் இளைஞர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் காதல், திருமணம், அதை சார்ந்து வரும் மோதல் என்று வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா படத்தை தான் கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல வருணன் தாகம் தீர்க்கவில்லை.